இந்த வக்ஃபு சட்டத்தை ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கும்போது அது ஒண்ணு சொல்றாங்க. முஸ்லிம் பெண்களுக்கு இங்க முன்னுரிமை தரப்படுவதில்லை, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுச்சான். நீங்க பாருங்க, இந்த முஸ்லிம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த கட்சி தன்னுடைய கட்சியில யாரையாவது முஸ்லிம் பெண்களை எம்எல்ஏக்கள் ஆக்கியிருக்காங்களா, எம்பிக்களாக ஆக்கியிருக்கிறாங்களா, ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கிறாங்களா? அப்பெல்லாம் ஒண்ணு கொடுக்கலையே. சரி, அப்படியே நீங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உயர் நீதிமன்றத்தில் முஸ்லிம் பெண்களே இல்லை நீதிபதிகளாக, உச்ச நீதிமன்றத்திலே முஸ்லிம் பெண்கள் நீதிபதிகளாக இல்லை அப்படின்னு நீங்க கொண்டு வந்திருக்கலாம் அல்லவா? அப்புறம் பல்கலைக்கழகங்களிலே துணைவேந்தர்களாக முஸ்லிம் பெண்களே இல்லையே அப்படின்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களை பாராட்டும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிறது, குறிப்பா தமிழகத்தை பொறுத்தவரை வக்ஃப் போர்டுடைய சேர்மனாகவே வழக்கறிஞர் பத்ர் சையத் அப்படிங்கிற பெண் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வக்ஃப் போர்டுடைய சிஇஓவாக முஸ்லிம் பெண் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட வக்ஃப் போர்டுடைய உறுப்பினர்களாக 2 முஸ்லிம் பெண்கள் இருக்கின்றார்கள். நீங்க என்னவோ புதுசா சொல்றீங்க, ஆனா ஏற்கனவே தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப தமிழகத்தில ஏன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது? அந்த சட்டத்துல ப்ரொவிஷன் இருக்க போய் தானே, அந்த சட்டத்துல இடம் இருக்க போய் தானே முஸ்லிம் பெண்கள் இருக்கிறார்கள். ஆக இதே நீங்க செய்துவிட்டு போகலாமே. ஆக உண்மையிலேயே இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்று சொல்லி இருக்கிற சொத்தை அபகரிக்கிறார்கள்.